உங்க பழைய நகைக்கு சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவை பாருங்க. யூசுவலா ஓல்டு கோல்ட கொண்டு போய் நம்ம நகை கடைக்கு கொடுத்தோம்னா அந்த கோல்ட வந்து எலக்ட்ரானிக் வெயிங் ஸ்கேல் மூலமா வே பண்ணுவாரு. அதை நீங்க வந்து உடனே ஒரு ஸ்லிப்ல நோட் பண்ணிக்க சொல்லணும். அடுத்த கட்டமா ஓல்டு கோல்டு வேல்யூ பண்றவர் வந்து இதுல வந்து எவ்வளவு டஸ்ட் போகும், அதர் ஐட்டம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாரு. அந்த கழிச்சுட்டு அப்புறம் உடனே ரெண்டு விஷயமா அதை வந்து ஸ்கேன் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியும். ஒன்னு XRF கேரட் மீட்டர் மூலியமா இதோட கரெக்டான பியூரிட்டியை நம்ம வந்து கண்காணிக்க முடியும். அடுத்தது ஆசிட் டெஸ்ட் மூலியமா இது கரெக்டான பொருளா அப்படின்னு செக் பண்ண முடியும். இது முடிஞ்ச பிறகு அவர் வந்து அந்த கேரக்டரிஸ்க்கு தகுந்த மாதிரி டஸ்டுக்கான கழிவுகளை மட்டும் கழிச்சு பேலன்ஸ் இருக்கிற கோல்டுக்கு இன்னைக்கு தங்க ரேட்டுக்கு மல்டிப்ளை பண்ணி இருக்கிற வேல்யூ சொன்னாரு. அந்த வேல்யூ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இருந்தா உடனே நீங்க என்ன பண்ணலாம், அந்த ப்ராடக்ட் எடுத்து போய் மெல்டிங் அனுப்பணும். மெல்டிங் செய்யும்போது ஒரு சின்ன பால் கூட இருந்துச்சுன்னா அது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 100 மில்லி 200 மில்லி தங்கத்துக்கான அளவு. மெல்டிங் பண்ற முறை அவங்க வந்து கரெக்டா பண்ணிருக்காங்கன்னு செக் பண்ண வேண்டியது அவசியம் இருக்கு. அந்த செக் பண்ண பிறகு அந்த கோல்டு வந்து ஒரு ப்ராப்பரான இன்காட்டா மாறிடுச்சுன்னா அந்த இன்காட்டை எடுத்து போய் மறுபடியும் அந்த XRF மீட்டர்ல ஸ்கேன் பண்ணும் பொழுதுதான் இதோட ஃபைனல் கேரட் வேல்யூ தெரியும். உதாரணத்துக்கு கோல்டு வந்து 91.6 காமிச்சதுன்னா உங்களுக்கு 22 கேரட்டுக்கான கோல்டு ஃபுல் ரேட் கடைக்காரர் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொன்ன எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஓல்டு கோல்டுக்கு 100% கரெக்டான வேல்யூ உங்களால வாங்க முடியும். என்னோட சேனல் வாய்ஸ் ஆஃப் கோல்ட் 1990 எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.